வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வருகின்ற விஜயதசமி நன்னாளில் RSS என்கின்ற ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் தனது 100வது ஆண்டை நிறைவு செய்வதை ஒட்டி அரும்பெரும் மனிதர்களின் பார்வையில் RSS என்ற தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் RSS தலைமையகத்துக்கு வந்து RSS குறித்து தெரிவித்த கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பு RSSஇன் 3ஆம் ஆண்டு சங்க பயிற்சி வகுப்பு திருதிய வர்ஷ சங்கா சிக்ஷா வர்க்கா நிறைவு நாளை ஒட்டி நாக்பூரில் மகால் பகுதியில் டாக்டர் கேசவ் பலிராம் கெட்கேவர் அவர்களின் பிறந்த பூமிக்கு டாக்டர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வருகை புரிந்தார். RSS சர்சங்சாலக் அகில பாரத தலைவர் டாக்டர் மோகன் பகவத்ஜி அவர்களும் மற்றும் மூத்த RSS பொறுப்பாளர்களும் அவரை வரவேற்றனர். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் குறித்து குறிப்பிட்ட டாக்டர் பிரணாப் முகர்ஜி 93 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில்தான் உலகின் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனமான RSS என்கின்ற ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கத்தக்க டாக்டர் எட்கேவர்ஜி அவர்களால் அவரது சிந்தனையில் உருவானது. 1925ஆம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் வெறும் 17 சகாக்களோடு இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்க இந்த இடத்தில் உருவான ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் இன்று ஆலமரமாய் அகிலம் முழுவதும், பாரதமும் தாண்டி அகிலம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கிறது என்று நினைவு கூர்ந்தார். இந்த நிகழ்வில் RSS நிறுவனர் டாக்டர் எட்கேவர்ஜி அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்திய டாக்டர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் டாக்டர் கேசவ் பலிராம் எட்கேவர்ஜி அவர்கள் பாரத தாயின் மகத்தான மைந்தன் என்று வர்ணித்தார். இன்று நான் பாரத தாயின் மகத்தான மைந்தன் டாக்டர் எட்கேவர்ஜி அவர்களுக்கு எனது மரியாதையையும் புகழஞ்சலியையும் செலுத்தவே அவர் பிறந்த இடத்திற்கு வருகை புரிந்துள்ளேன் என சிறப்பு விருந்தினர் வருகை பதிவேட்டில் குறிப்பிட்டார். பின்னர் RSS அகில பாரத தலைவர் டாக்டர் மோகன் பகவத்ஜி அவர்களுடன் இணைந்து நாக்பூர் ரேஷிம்பாக் பகுதியில் ஸ்மிருதி மந்திரில் அமைந்துள்ள RSS நிறுவனர் டாக்டர் கேசவ் பலிராம் எட்கேவர்ஜி மற்றும் குருஜி என பிரபலமாக அழைக்கப்பட்ட RSS இயக்க 2ஆம் தலைவரான குருஜி மாதவ் சதாசிவ கோல்வல்கர் நினைவிடங்களில் மலர்களால் புகழஞ்சலி செலுத்தினார். இதே போன்று அரும்பெரும் மனிதர்களின் பார்வையில் RSS என்ற தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.